ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்கய்யா. ஐயா, ஒவ்வொரு ராசிக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன இருக்கு, நெகட்டிவ் சைடு என்ன இருக்கு, இவங்க எங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ஸோ கன்னி ராசி அப்படின்னா செப்பரேட் மைண்ட் ஸ்டேட் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம். தனிப்பட்ட ரீதியாக ஒதுங்கி இருக்கேன், யார் கூட நான் கலப்பு இல்லை, நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னு ஒதுங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சோசியலிசமாக இருக்கிறாங்க. பட் அது ரொம்ப நல்லதா இல்லை அது அப்படி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கய்யா. இயற்கையாகவே அந்த பூமி ராசி, பூமிங்கிறது பொறுமை, அதில் உபய ராசிங்கிறது கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டு. அந்த கன்னிங்கிறதே ரிசர்வ் டைப்பை குறிக்கிறது. அதெல்லாம் யாரு கூடயும் டக்குன்னு எங்கேஜ் ஆக முடியாது, அவங்களுடைய நேச்சர். அதில் புதன் இருக்கார் இல்லையா, அவர் மேதாவி தனத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய நாலேஜுக்கு ஈக்குவலாக இல்லையே, அப்போ நான் எப்படி பேசுறது இப்படி, அல்லது என்னோட கோயின்சைட் ஆக மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு நாலேஜை வச்சுருக்கேன்னா அதோட பேசுனா பரவாயில்ல, வேற என்னத்தையாவது பேசுனா அதில் நான் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். இப்படியெல்லாம் உபயம்னாலே மனதுக்குள்ள ஆசிலேஷனை வச்சுக்கிட்டு தடுமாறுற ராசிங்கிறது எடுத்துக்கலாம் கன்னி. ஆனால் நாலேஜ், ஆனால் அது நல்லதா? நாலேஜ் நல்லது. இவங்க தன்னை மாற்றிக்கணும். அதாவது எப்படின்னா பந்திக்கு முந்துன்னு சொல்கிற மாதிரி அவருடைய அறிவு விஷயத்துலையும் எல்லாத்துக்கூடையும் மிங்கிள் ஆகணும். ஏன்னா மிதுனம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகம் உள்ள ஒரு ராசி. ஆனால் கன்னிக்கு எதனால அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் உடையிற மாதிரி? 6ஆம் பாவமாக வருதுல்ல காலச்சக்கரத்துக்கு. 6ஆம் பாவம் என்பது 3ஆம் பாவத்துக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்கும். 3ஆம் பாவம் இவங்களுக்கு தொழிலாக வருது. இதே கன்னிக்காக இருக்கு, மிதுனம் தொழிலாக வருது. அப்போ அந்த கன்சர்ன்டு தொழிலில் இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல டைரக்டரு சினிமாவாகட்டும் அல்லது டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டத்துல எல்லாம் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதில் தனித்துவமாக இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதுலையெல்லாம் தனித்துவமாக இருப்பாங்க. ஏன்னா பல ஊர்களுக்கு போகிறதுங்கிறது உபயம். அது 10ஆம் இடமே தொழிலாக வச்சுருக்கனால டிரான்ஸ்போர்ட் நடத்துறது, இது மாதிரி விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணுற தொழில் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க தன்னைத்தானே ரிசர்வ் டைப்பாக வச்சுக்கிறது தான் ட்ராபேக். இப்போ கண்ணியில் பிறந்தவங்க ஒரு பாதி பேர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வாழ்க்கை சூப்பராக இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நபர்கள் இருக்கலாம். இனி சில பேருக்கு நம்ம என்னதான் உழைச்சாலும் அடுத்த லெவல் போக முடியல, ஏதோ ஒரு தடை தாமதம். ரெண்டாவது இன்னும் சொல்லணும்னா அந்த வேலை, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேலை சேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கு. தொழில் பண்ணாலும் பெரிய நட்டமாயிட்டு இருக்கு. நம்ம கை காசு போடுறது, இந்த வட்டிக்கு வாங்கி பண்ண ரன் பண்றது, ஏதோ அந்த மரியாதைக்காக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி. ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த வித்தியாசத்துக்கு காரணம் அந்த 2, 6, 10 பாவ தொடர்பு தான். இப்போ 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம், குருனுடைய நட்சத்திரம் மேஜர் ரோல். அதே தான் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கு. அப்போ சுக்கிரனையும் எடுத்துக்கணும், சனியையும் எடுத்துக்கணும், புதனையும் எடுத்துக்கணும். இந்த 3 பேர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ராகு குரு நல்லா இருக்கணும். இவங்க எல்லாருமே புகழ்பெற்று டெவலப் ஆகி பிஸ்னஸில் டெவலப் ஆகி நல்லா இருப்பாங்க. இவங்க கெட்டு போய் திசை நடந்துச்சுன்னா, அல்லது கெட்ட பாவங்களில் போய் இவங்க உட்கார்ந்து திசை நடந்துச்சுன்னா இவங்க லாஸ் ஆகுது. அதுதான் வித்தியாசம். ஏன்னா கொடுப்பினைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜாதகத்தில் கொடுப்பினை தான் பேசும். கன்னிராசியில் பிறந்தவங்களோட யோகம் என்ன, அவயோகம் என்னன்னு அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது யோகம் அவயோகம்ங்கிறது அவங்கவங்க பிறந்த நேரத்தை பொறுத்து நம்ம ரொம்ப டெப்த்தாக போய் பேசலாம். ஆனால் இப்போ பொதுவாக பேசும்போது, காலச்சக்கரன்னு பேசும்போது, இந்த கார்னர் ராசி எல்லாமே கொஞ்சம் யோகம் கம்மின்னு எடுத்துக்கோம். உபயராசிகள் எல்லாமே கொஞ்சம் யோகம் கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு 4, 7, 10 என்பது தான் நிலையான பாவங்கள். 1, 4, 7, 10 4 தூண் மாதிரி. இதுவே உபயமாக போகிறதுனால அது ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ நான் முதல்ல ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன், பெரிய லெவலில் அரசாள்வதற்கு கன்னி லக்னத்துக்கு இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே இல்லை. ஆனால் ஒருத்தர் இருந்தார், நரசிம்மராவ் பீரியடில் இருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட திசை ஒத்துழைச்சதுனால இருந்தார். மற்றபடி அரசு அளவுக்கு அந்த உபய லக்னங்கள் பேசப்படுவதில்லை. சிறப்புங்கய்யா. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது எந்த விஷயத்தை எடுத்து பார்ப்பீங்க? இப்போ ஜாதகரியாக கிளைண்ட் வராங்கன்னா முதல்ல எந்த விஷயத்தை எடுத்து பார்ப்பீங்க? 5 விஷயம் பார்ப்போம். அதில் முதல் விஷயம் ஆயுள்.
ஆயுள், அதுக்கப்புறம் ஆரோக்கியம், ம். அதுக்கப்புறம் வந்து படிப்பு, தனநிலை, சம்பாத்தியம், அப்புறம் திருமண வாழ்க்கை, குழந்தை பிறப்பு. ம். இப்படி பார்க்கறது முக்கியம். இது பார்த்துட்டா ஜென்ரலாகவே கொடுப்பினைன்னு தெரிஞ்சிடும். ம். மெயினாக பார்க்கறது லக்ன கொடுப்பினை. ம். லக்ன புள்ளி எங்கே அமையுதோ அது வந்து என்ன பாவங்கள், கெட்ட பாவங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நல்ல கொடுப்பினை. ஒரு மீடியமாக வாழக்கூடியவர்களுக்கு கூட உங்களுக்கு 2, 6, 10 தொடர்பு இல்லாமல் 3, 7, 11 தொடர்பு இருந்தால் மீடியமாக கொண்டு போயிடுவாங்க. ம். ஆனால் பிறக்கும் போதே 8, 12 தொடர்பு இருந்து அந்த திசையும் நடந்ததுன்னா ஆயுளுக்கே பிரச்சனைன்னு அர்த்தம். அதே மாதிரி பணஸ்தானம் 2ஆம் இடம் என்பது 8, 12 தொடர்பு இருந்தால் காசுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம் வாழ்நாள் முழுக்க. அதே மாதிரி 3ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் அறிவுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். ம். 4ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்ததுன்னா வீடு வசதிகள், சொந்த பந்தங்களில் பிரச்சனைன்னு அர்த்தம். ம். 5ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் இவங்களுக்கு வந்து குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், கலைகள் சார்ந்த பிரச்சனைகள், சந்தோஷம் என்பதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி 5ஆம் பாவம். ம். 6ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் வேலையிலையும் பிரச்சனை, நோயிலையும் பிரச்சனை. 7ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் மனைவியால் பிரச்சனை வாழ்நாள் முழுக்க. 8ஆம் பாவமே 8, 12 தொடர்பு இருந்தால் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகி அதுவே பிரச்சனையாக இருக்கும். 9ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் பூர்வீக சார்ந்த இழப்புகளை அதிகமாக இருக்கணும். தெய்வ அனுக்கிரகம் என்பதே கிடைக்காது. ம். ம். 10ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தொழில்னால கஷ்டப்பட்டு செலவு தான் நடக்குமோ ஒழிய வரவே வராது. 11ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் மூத்த சகோதரம், சந்தோஷம், எதிர்பார்க்குற ஆசைகள் எல்லாமே தோல்வி. 12ஆம் பாவம் 8, 12 தொடர்பு இருந்தால் இவங்கள் மறைந்து வாழுதல் அல்லது சிறைவாசம் அல்லது உடல் ரீதியாக வந்து ஒரு ஒரு உறுப்பையே வெட்டி எடுக்கிற சூழ்நிலை வந்துடும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது 8, 12 வச்சே கொண்டு போயிருக்கு. அப்போ 12 பாவத்துக்கும் 12 × 8, 12 எடுத்தீங்கன்னா எந்தெந்த பிரச்சனைக்கு எது தீர்வுன்னு ஈஸியாக தெரிஞ்சு. இது வந்து பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்த குழந்தை பாக்கியம். பாக்கியம் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அது வந்து கர்மா சார்ந்து வருதா? ஆமாம், ஒன்றும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதின்றது தானே தர்மம் கர்மங்கிறோம். 9 தர்மம், 10 கர்மம். அப்போ ஒரு நல்ல பதவி வேணும்னா பாக்கியஸ்தானம் பதவியோட சம்மந்தப்படணும். அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகங்கிறோம். அதே தான் நான் சொல்கிறபடி 9ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டா, 1ஆம் பாவம் தொடர்பு கொண்டா அருளாளராக இருப்பாங்க. அதாவது 9ங்கிறது தெய்வம், குலதெய்வம், நம்மளுடைய அனுக்கிரகம், பரம்பொருளையே வந்து பரம்பொருளோடவே பேசுறதுன்னு எடுத்துக்கலாம். அந்த 1, 9 அப்போ அருளில் பாக்கியமாக இருப்பாங்க. 2ஆம் பாவம் 9, 2ஓட தொடர்பு கொண்டா இவங்களுக்கு எதிர்பாராத சொத்து கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்பளிப்புன்னு வாங்குறோம்ல, அதெல்லாம் 9, 2 தான். 9, 3 தொடர்பு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து எதிர்பாராத சில ஒரு அறிவு ஆற்றல் கிடைக்கும். தகவல் தொடர்பில் பிரசித்தியாக விளங்குவாங்க. 9, 4 தொடர்பு வரும்போது பூர்வீக சார்ந்த சொத்து கிடைக்கும். 9, 5 தொடரும்போது நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். 9, 6 தொடர்பு பண்ணும்போது இவங்களுக்கு மேற்பார்வை செய்கிற வேலையாக கிடைக்கும். 9, 7 தொடர்பு பண்ணும்போது நல்ல மனைவியாக, அதிர்ஷ்டமான மனைவியாக அமைவார். இப்படியே 12 பாவத்தையும் சொல்லி சிறப்பு. மனைவின்னு சொல்லிட்டீங்க. மனைவின்னு சொல்லும் போது எனக்கு கேள்வி என்னன்னா, கன்னி அப்படின்னு சொல்லும் போது பெருசா ஒரு அந்நியனும் இல்லை அப்படின்னு பெரும்பாலும் மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நாங்க பிரிஞ்சுக்கல, டிவோர்ஸ் எல்லாம் வாங்கல, ஒட்டுக்கா ஒரு வீட்டில் தான் இருக்கோம், ஆனா ஒரு விரக்தியில இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த வகையில் உண்மை? ஃப்ரீக்குவன்சி ஒத்து போகல. ஃப்ரீக்குவன்சின்னா இப்போ நீங்கள் வந்து ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களா? 2 ஃப்ரீக்குவன்சி வந்தால் எப்படி ஒன்றையும் கேட்க முடியாது. அதனால் இவங்க ஃப்ரீக்குவன்சி வேறு, அவங்க ஃப்ரீக்குவன்சி வேறு. ஆனால் 2 பேரும் உபயமாக தான் இருக்குங்க. உபயம்தான். ஆனால் இங்கே காலச்சக்கரத்துக்கு இது 6ஆம் வீடாக வேலை செய்யுது, அது 12ஆம் வீடாக வேலை செய்யுது. 6, 12 கனெக்ஷன். 6, 12 கனெக்ஷன். அதனால் இவங்களுக்கு 6, 12 தான் 1, 7 மாறுது, கன்வெர்ட் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் அந்த 12 என்பது நம்ம ஜென்ரலாக அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறோம். அதனால் வந்து ஒரு எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு சுகம் கிடைக்காது. படுக்கையறை சுகங்கள்ங்கிறது 12ஆம் இடம். ஸோ முதல்ல அதில் ஒத்து போனால் தான் 2 பேருக்கு அந்யோன்யம் கிடைக்கும். ஸோ அது ப்ராப்ளம் ஆகும். இன்னொரு விஷயம் 6, 12ங்கிறது வந்து நம்ம பொருளாதார ரீதியாக கடனையும் எடுத்துக்கலாம். கடன் வழக்கு ஜென்ரலாக 6, 12னாலே டைவர்ஷன் அர்த்தம்.
அந்த 6-12 இவங்களுக்கு 1-7 வர்றதுனால ம். யார் ஒருத்தர் வந்து பொருள் மனைவியோ கணவன் ரீதியாகவோ பொருளை அதிகமாக ஆசைப்பட்டார்கள் என்றால் அது டைவர்ஸில் தான் போய் முடியும். ஓ. ஸோ இப்படி ஒரு அவநிலை அவங்களுக்கு இருக்கு கன்னிக்கு. சிறப்பு. ஏன்னா கன்னிராசி கேட்கறதே என்னன்னா இந்த நிலை மாறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல உங்களோட அறிவுரையே கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா மாறும். அதாவது இப்ப நான் சொன்னதெல்லாம் பொது விஷயம். ம். ஒவ்வொரு ராசிக்குமே அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், இயற்கை கொடுத்துருக்கும். பட் நம்ம எந்த புள்ளியில் பிறக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குது. அதில் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா உங்கள் பேரண்ட்ஸே உங்களுக்கு எல்லா வழியும் காமிச்சிட்டு போயிடுவாங்க. பூர்வீகத்திலேயே பலம் பொருந்திய பூர்வீகம் கிடைச்சிரும். அதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அந்த பாக்கியஸ்தானம் பல பாவங்களுக்கு தொடர்பு கொண்டால் அது மூலமாக உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தை நல்லா இருக்கும், மனைவி நல்லா இருக்கும், பொருள் இதுவும் நல்லா இருக்கும். ஆனால் நான் ஜென்ரலாக சொல்கிறபடி 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது நமக்கு எந்த பாவம் தொடர்பு கொள்ளுதோ அதன் மூலமாக சிரமங்களை அனுபவிப்பீர்கள் என்பதை உங்கள் ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். எதில் 8-12 தொடர்பு இருக்கோ அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்வால்வ் ஆகாமல் போயிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ ஒன்றும் இல்லை, 6ஆம் பாவம் 8-12 தொடர்பு இருக்குது. இது மாதிரி தான் மேக்சிமம் கமெண்ட்ஸ் வர்ற புலம்புறவங்க ஜாதகத்துலலாம் இதுதான் இருக்கும், வேறு வழி இல்லை. 6 8-12 தொடர்பு இருந்தால் கடனால் பிரச்சனையை அனுபவிக்கிறது, வேலையினால் பிரச்சனையை அனுபவிக்கிறது, நோயினால் பிரச்சனையை அனுபவிக்கிறது, இத்தனையும் எடுக்கலாம். இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, நோய் வராத வேலையாக நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று, கடனை அதிகப்படுத்தக்கூடாது. சம்பளம் மட்டும் போதும்னு நினச்சிக்கிற அளவுக்கு பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் பிரச்சனை வராது. அது நீங்கள் திசா புத்தியை பார்த்துக்கணும். உங்களுக்கு அந்த திசை நடந்தால் தான் இது பாதிக்கும். 6-8-12 அப்படிங்கிறது திசை நடக்கும்போது தான் பாதிக்கும், எல்லா டைமும் பாதிக்கும். சிறப்பு. அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசியை பற்றி பார்க்கலாம். நன்றி.